ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி லவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக கேட்க முடியும். ரவியும் ஸ்ருதியும் உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க. இந்த படம் ரொம்ப முக்கியாக இருக்குடா, இந்த படம் என்ன பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கதவு தட்டுறாங்க. என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா முத்து மீனாவும் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி மீனாவுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, 4.5 லட்ச ரூபா ஆர்டரு, 20,000 எங்கள் கையில் இருக்குது, இன்னொரு 50,000 வேணும், உங்களால் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம பழகுறோம், இப்படி நீங்கள் ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? நீங்கள் எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போய் காசு அனுப்புவாங்க ஃபோன்லேருந்து. அப்போ வந்து என்ன நீ மட்டும் தான் அனுப்பியா, நான் என் அண்ணனுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அனுப்புகிறாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, நீயும் நானும் ஒன்றா இருக்கிறது தான் பெரிய விஷயம். நீ ஆல்ரெடி எனக்கு ஃபோன்லாம் வாங்கி தந்த, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு தயங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, நம்ம சிஸ்டர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டான்ஸ் கிளாஸ் வந்து சிந்தாமணி அம்மா ஜாயின் பண்ணுறதுக்காக வருவாங்க. அவங்க எதுக்கு ஜாயின் பண்ண வருவாங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும். ஆனால் அது தெரியாத மாதிரி விஜயாவை எல்லாம் நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. வாங்க வாங்க கற்றுக்கலாம், உங்களை மாதிரி ஆளுங்க வந்து கலையை கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிந்தாமணி அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வரும். இந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய மண்டபம் இருக்குல்லக்கா, அந்த மண்டபத்தில் அந்த மீனை தான்க்கா ஆர்டர் பண்ணுறா, டெக்கரேஷன் பண்ண போகிறலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஒன்றும் இல்லை, சரி இவ்வளோ வச்சு தான் இவள் மாமியாரை வச்சு தான் மருமகளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட எல்லாமே சொல்லுவாள். உங்களை பற்றி அவள் வெளியே வந்து என்னென்ன சொல்கிறா தெரியுமா? என் மாமியார் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிலாம் வந்து வெளியே சொல்கிறா, உங்கள் முன்னாடி நடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறா. இல்லாத பொல்லாத்தெல்லாம் நல்லா கோத்து விட்டுறா சிந்தாமணி. விஜயாவுக்கு ஒரே கோவம் வருது, நம்ம முன்னாடி பயந்து நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு வெளியே போய் என்னென்ன சொல்லியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்ட்டு. மீனா போய்ட்டு அவங்க அம்மா காஃபி போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. போடு நல்லா எல்லாருக்கும் நல்லா ஒரு மயக்க மருந்து போடு, இந்த மாதிரி தான் போட்டு யாரும் பேச விட மாட்டேங்கிறேன். இதை பற்றி நீ வெளியே போய் என்ன சொல்லி வச்சுருக்க? நான் உன்னை என்ன பண்ணுறேன்? நீ மட்டும் ஒரு இருக்கிற, நீலாம் என் வீட்டுக்கு மருமகளாக இருந்ததால் தான் நான் இந்த மாதிரிலாம் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னவோ நமக்கு யூஸ்வலாக திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன் இப்போ, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ நான் தான் இந்த உன் தயவில் இந்த வீட்டில் இருக்க மாதிரி நீ வெளியெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறேன், நான் என்ன கொடுமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணல என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் மனசில் நினச்சிட்ருப்பாங்க. அப்புறம் விஜயாவும் சரி எல்லாம் பேசிட்டு, நீ இந்த ஆள் உன் சப்போர்ட் இருக்கிறதால தானே நீ ஆடுற, இதுக்கப்புறம் நீ பாரு, வெளியே போய் என்னை பற்றி நீ என்னென்னு சொல்லியிருக்கன்னு இப்போ தான் ஒன்று புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ரோகிணி சைடில் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அப்புறம் எல்லாம் பேசிட்டு, நீங்கள் பேசலைல்ல அப்போ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.